இதான் மண்புழு. ஓகே. ஸோ இந்த எச்சத்தை வந்து நமக்கு நீங்கள் 1 கிலோ மண்புழு போடுறீங்க இல்லையா? தனியாக வாங்குவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க? எங்கேருந்து இது வந்து வச்சிருக்கிறது என்னோட காட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்தேங்க சார். சரிங்க. என்னோட காட்டில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால என் காட்டிலே மண்புழு நிறைய கிடைக்கும். இதில் வந்து 2 விதமான புழு இருக்குது. சரிங்க. வெளியிலேருந்து வாங்கி போகிறது வந்து ஆப்பிரிக்கன் புழும்பாங்க. சரிங்க. ஸோ இந்த ஆப்பிரிக்கன் புழு என்னென்னா இப்போ இது என்ன புழுங்க? இது வந்து நம்ம காட்டில் இருக்க மண்புழு சார். ஓ சரி சரி. நம்ம காட்டில் பறிச்ச இது ஆப்பிரிக்கன் புழு கிடையாது. நம்ம காட்டில் இருந்த மண்புழு. நம்ம நாட்டு ஓகே. நம்ம இயற்கை முறையில் நம்ம காட்டில் வெட்டி எடுத்த புழு. ஸோ இது வந்து வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கங்க சார். வணக்கம். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்கு காலை வணக்கம். நீங்கள் என்னங்க உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்னென்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா நான் திண்டுக்கல் மாவட்டங்கய்யா. நான் வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து ராஜ்குமாருங்கய்யா. நான் வந்து கன்னிவாடி என்ற ஒரு கிராமத்தில் வந்து நான் இந்த இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேங்கய்யா. என்னோடய லேண்ட் வந்து ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொத்தவரை போட்டிருக்கேங்கய்யா. ஸோ நான் கொத்தவரை வந்து இயற்கை முறையில் அடி உரம் தொழு உரங்கள் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஏக்கருமே வந்து எனக்கு எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மழை கம்மிங்க. ஆனால் வானம் பார்த்த பூமியில் தான் நான் கொத்தவரையே போட்டிருக்கீங்க. ஸோ தண்ணி வசதி எப்படி இருக்குங்க? இது வந்து மழை மேற்கு தொடர்ச்சி மழை எப்படியாவது மாதம் ஒரு மழை பெஞ்சிருங்க. இந்த மழை மேற்கு தொடர்ச்சி மலைங்க. இது வந்து எப்படியாவது மாதம் ஒரு மழை எங்கள் ஏரியாவில் வந்து மழை அடிவாரமாக இருக்கனால கம்பல்சரி மழை பெஞ்சிருங்க. மழை பெய்யறதுனால எங்களுக்கு வந்து இதில் வானம்பாத்தில் விதைச்சி விட்டாலும் இது வந்துடும். இதில் மொத்தம் எவ்வளோ ஏக்கரா பயிரிட்டுருக்கீங்க? ஐயா நம்ம வந்து 1 ஏக்கருங்க. என்ன பயிரிட்டுருக்கீங்க? கொத்தவரைங்க. இது எவ்வளோ நாள் ஆச்சுங்க பயிரிட்டு? ஐயா இப்போ போட்டு ஒரு 10 நாள் ஆச்சுங்க. 10 நாள் ஆச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா கொத்தவரை வாழை இந்த மாதிரி 1 ஏக்கரில் ஊடு போய் 1 ஏக்கர் தான் என்னோட லேண்டே 1 ஏக்கர் தாங்க. இது என்னோட சொந்த பூமிங்க. இதில் வந்து கொத்தவரை வாழை வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்துமே பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்கேயே நான் பண்ணி ஏன்னா இந்த தோட்டத்துக்கு தேவையான உரமும் நான் இங்கேயே தயார் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது வந்து என்னோட மாட்டோட சாணத்தை வந்து நான் இங்கே வந்து ஐயா என்னோட மாடு வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்கீங்க. என்னோட ஓன் மாடு. ஸோ இந்த 10 மாடில் நான் எருவை கொண்டு வந்து நான் என்னோட இதுலேயே பூமியிலே போட்டு ஸோ இதை அப்படியே போட்டால் என்னென்னா காட்டுக்குள்ளே போட்டால் களை அதிகரிக்குங்க. ஸோ அதாவது நீங்கள் இந்த மாட்டு சாணம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு பெட் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாங்க, பெட் மாதிரி. பொதுவா எல்லாருமே வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே எடுத்துக்கொண்டே காட்டுல கொட்டுவாங்க. அப்படியே எடுத்து போடுவாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் போனீங்க. எங்கன்னா நம்ம கன்னிவாடி பகுதியில் வந்து MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை இருக்குங்க. ஸோ இந்த அறக்கட்டளையில் எனக்கு முகிலன் என்பவர் வந்து சார் ட்ரைனிங் இந்த நபார்டு ஸ்கீம் மூலம் நம்ம திண்டுக்கல் இயற்கை விவசாய நபார்டு ஸ்கீம் மூலம் வந்து MS சுவாமிநாதன் ஒரு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க சார். ஸோ இந்த வந்து இயற்கை உரம் தயார் பண்ணுவது எப்படி, இயற்கை விவசாயம் பயன்படுத்துவது நபார்டு ஸ்கீம் மூலம் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமில் போய் எனக்கு ஒரு 30 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த 30 நாளில் வந்து நபார்டு ஸ்கீமு, தோட்டக்கலைத்துறை, ஹார்டிகல்ச்சர், வேளாண்மை துறை இவங்க மூலம் எல்லாமே ட்ரைனிங் வந்துச்சுங்க. அவங்க எல்லாமே ஒரே இடத்துல அந்த ட்ரைனிங் அந்த MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் நடந்துச்சு. அதில் வந்து எனக்கு சொல்லியப்பன் சார், முகிலன் சார் இவங்க ஒரு சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு இந்த ட்ரைனிங் இது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் நபார்டு வந்து மெயினாக வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாய மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த அறக்கட்டளை மூலம் அந்த MS சுவாமிநாதன் அறக்கட்டளை மூலம் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங்ல என்ன ட்ரைனிங் எக்ஸாக்ட்டா கொடுத்தாங்க அதை கொஞ்சம் தெளிவா ஐயா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாணத்தை எப்படி நம்ம காட்டுக்கு உபயோகப்படுத்துவது, நம்ம சாணத்தை எடுத்து நம்ம தோட்டத்துக்கு எப்படி உபயோகப்படுத்துவது, வெளியில இருந்து எந்த இடுபொருளும் வாங்காம நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி தயார் பண்ணுவதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்கய்யா. ஸோ அப்படி பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா சாணத்தை டைரெக்டாக கொண்டு போய் காற்றில் போட்டோம்னா களைகள் அதிகரிக்கும். அப்போ வந்து அந்த களை வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா ஆள் கூலி நீ கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம இதை வந்து இயற்கை முறையில் பண்ணோம்னா சாணத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து எருவை போட்டு இதை வந்து நல்லா கொத்திட சொல்கிறாங்க. எருவு வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா காட்டில் வந்து வேர் பூச்சி இந்த மாதிரி வரும். இந்த ஹீட் எல்லாம் அந்த ஹீட் இருக்குங்களா இந்த உடச்சு இந்த மாய்ச்சரைஸ் வந்து நமக்கு இந்த ஈரப்பதம் அதே சாணி போட்டு அப்படியே வந்து காட்டுக்குள்ளே போட்டோம்னா வேர்பூச்சி விழுகும். வேர்பூச்சி விழுகும் சார். அந்த வேர் வந்து பச்சை சாணம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து இது முளைக்காது. முளைச்சி வரும் அப்படியே காய்ச்சி போகும். அந்த பூச்சிகள் வந்து அதில் இருக்க வண்டு ஈரப்பதம் புழு இருக்கும். ஸோ இது வந்து டேரெக்டாக காட்டுக்குள்ளே போட்டோம்னா இந்த பாதிப்பு வரும். ஆனால் நம்ம என்ன நினச்சி போடுறோம், சரி நம்ம சாணம் நம்ம போடுறோம் நல்லா தானே இருக்குமா, ஆனால் இந்த பிரச்சனை யாருக்குமே வெளியில் தெரியாது. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ட்ரைனிங் போனப்போ சொன்னாங்க இந்த சாணத்தை வந்து நல்லா உடச்சி இந்த ஹீட்டை பூரா டெம்பரேச்சர் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு கொட்டி ஒரு நிழலில் உணர்த்திடுறோம். உணர்த்து செகண்ட் பேஜ்
இல்ல இப்போ இது வந்து எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. உங்களுக்கு நீங்க இத போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் விளைச்சல் கிடைக்குதுங்களா? 100% ரிசல்ட் கிடைக்குங்க. சுத்தமான இயற்கையான முறையில நீங்க இயற்கையான முறையில் என்னோட தோட்டத்துக்கு தேவையான உரத்தை எனக்கு வந்து ஊட்டமேட்டிய உரம் எப்படி பண்ணணும், ஏன்னா நான் அப்படியே போட்டேன். டிராக்டர் கணக்கில் ஒரு ஏக்கருக்கு 10 நடை ஓட்டுனீங்க. சரிங்க. ஸோ அந்த 10 நடை ஓட்டுறப்ப எனக்கு வந்து இதை எப்படி கம்மி பண்ணணும்னு நான் கேட்டேன் அவங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி எருவை போட்டு கொத்திட்டு நிழலில் வந்து உலர்த்தணும். நிழலில் தான் உலர்த்தணும். ஆமாங்க, நிழலில் வந்து போட்டுட்டு எருவை வந்து ஸோ நல்லா வந்து கொத்தணும். இந்த மாதிரி கொத்திட்டு கட்டி இல்லாமல் உடச்சிடணுங்க சார். ஸோ இது அப்படியே காட்டுக்குள்ளே போட்டோம்னா என்ன நடக்கும்னா கல் தான் பாதி போகும். ஏன்னா சாணி வந்து நம்ம காட்டு மேட்டில் கட்டியிருப்பான், யாருமே சிமெண்ட் தரையில் கட்டுறது கிடையாது. அப்போ வந்து கல் அதிகமாக வரும். ஸோ இதை வந்து இந்த கல்லையும் கொண்டு போய் ஏன் காட்டுக்குள்ளே கொட்டணும் அப்படின்ட்டு இதை வந்து நான் கொத்திட்டு இதை சாணத்தை வந்து அப்படியே அள்ளுறேன். சரிங்க. பொதுவாக வந்து மண்புழு உரம் வெர்மிகம்போஸ்ட் சொல்கிறது அது மாதிரி அந்த க்ரீன் பெட்டு போட்டு ஒரு பண்ணை அமைச்சு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஓப்பன்லேயே பண்ணுறீங்க. ஐயா அது வேண்டாங்க, அதிகமான செலவுங்கய்யா விவசாயி. இது வந்து நான் வந்து என்ன செலவு இல்லாத வெள்ளாமல் இப்போ நான் சாணியை அங்கே வந்து கொட்டிட்டு ரெண்டாவது கொத்திட்டு இதை கொண்டு போய் அந்த மோட்டர் ஆன் பண்ணு. செலவில்லாத மண்புழு உயிர் உரம் தயாரிக்கிறது. ஆமாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் கொத்திட்டு என்னோட சாணியில் இதில் கல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கல்லை கொண்டு போய் காட்டுக்கு கொட்ட விரும்பலை. ஸோ அந்த கல்லை குறைக்கிறதுக்காக இந்த 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 மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணல் சலிக்கிற சலடைம்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாம் இந்த மணல் சலடை இந்த சலடையில் என்ன பண்ணேன்னா நான் கல்லை பூரா அவுட்புட் பண்ணேன். ஏன்னா கல்லை கொண்டு போய் காட்டுக்கணும்னா திரும்ப கல் உருவாகும்ல. ஸோ அந்த கல்லை வந்து மிஷின் ஆன் பண்ணு. இது என்ன காஸ்ட் வருங்க? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 25,000 வந்துச்சுங்க சார். இது ஏதோ மானிய விலையில் கிடைக்கும். மானிய விலையில் கிடைச்சி எனக்கு அந்த ஸ்கீம் மூலியம் வந்து பண்ணுறாங்க. எனக்கு அந்த ஸ்கீமில் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வேறோட இடத்துல வந்து ஒரு ஆசாரி வச்சு நான் இதை வந்து நானாக ஒரு சதுரித்து ரெடி பண்ணிங்க. இதுக்கு வந்து ஒரு 25,000 ஆச்சுங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமில் வந்து ஒரு விவசாய லேடிஸ் ஒரு குரூப் வந்து இதை வாங்கி மண்புழு தயார் பண்ணியிருக்காங்க. அவங்களால வந்து தொடர்ந்து பண்ண முடியல லேடிஸ்னால. ஸோ அந்த மிஷின் என்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி ஒரு மிஷின் நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம், இந்த மிஷின் ஆல்ட்ரேஷன் பண்ணால் எங்களால் இப்போ வந்து தொடர்ந்து இதை பண்ண முடியல அப்படின்னாங்க. அப்போ திரும்ப என்னன்னா அப்புறம் நான் போனப்போ இந்த மாதிரி சொல்லப்போ இந்த மிஷின் நமக்கு தேவைப்படுமே அவங்கள்ட்ட வந்து அவங்க 25 ரூபா செலவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பாதி விலை செலவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பாதி விலையில தான் கொடுத்தாங்க. 12,500 எனக்கு கொடுத்தாங்க. பயன்படுத்த முடியல, நீங்க பயன்படுத்திக்கலான்ட்டு. ஸோ இதெல்லாம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டன் வருங்க சார். இது ஃபுல்லா இரும்பு தான். இரும்பு ஃபுல்லாக இரும்பு, உள்ள மட்டும் சலடை. இது வந்து 1 டன். சார் நான் வந்து 3 வருஷம் ஆச்சுங்க சார். எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு 2 HP மோட்ரு. 2 HP மோட்டரில் வந்து ஆமாங்க 2 HP மோட்ரு. ஏன்னா கையில் சுத்த முடியாது. ஒரு 2 வருஷமா வந்து ஒரு சாதாரண சலடையில் கையில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஆள் பிடிச்சி சுற்றணும். ஸோ எனக்கு இந்த மிஷின் கிடைச்சதுக்கு முன்னாடி அவன் எனக்கு ஈஸியாக 2 HP ஆனில் கரண்ட்ல யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ சலிக்கிறேன் பாருங்களேன். இப்போ சலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கொத்தின எருவை கொண்டு வந்து நான் கொட்டுறேன். கொட்டினா இந்த பக்கம் பாருங்க, கீழே வந்து கல், இது வந்து சலிச்சு வர எருவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கல்லுமே நிற்காது. இதில் எந்த கல்லுமே நிற்காது. எருவு இது வந்து சுத்தமாக வந்து சலிச்சு வர எருவு, கல்லே கிடையாது ஒரு கல் கூட. ஸோ கல் வந்து பூரா இங்கே வந்து ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு. இந்த கல் பூரா நமக்கு கப்பி. ஏன்னா நம்ம இது பூரா கல்லும் இருக்கும், சின்ன சின்ன கல்லும் இருக்குது, பெருசு இருக்கும். இப்போ இந்த கல்லை பூரா என்ன பண்ணணும், அந்த சலிச்சு வர எருவு மட்டும் கீழே விழுந்துடும். இந்த கல்லை பூரா நான் என்ன பண்ணிடுவேன், தனியாக வந்து இங்கேயே கழிச்சிருவேன். இது பூரா கப்பி. இதை மறுபடியும் பயன்படுத்த முடியுமா? இதை வந்து பயன்படுத்த முடியாது சார். ஏன்னா இது கல் தானே, திரும்ப கொண்டு போய் காட்டுக்குள்ளே கொட்ட முடியாது. இது பூரா வேஸ்ட்டு தான். இந்த கப்பி என்ன பண்ணுவீங்க? இந்த கப்பியை பூரா வந்து நம்ம தனியாக கொட்டிடுவோங்க சார். ஏன்னா இதை பூரா காட்டுக்குள்ளே போட்டோம்னா திரும்பவும் காடு பூரா கல்லாக தான் மாறும். ஆல்ரெடி நம்ம விவசாயிகள் வந்து கல்லைத்தான் பூரா பாறையை பூரா உடச்ச விவசாயம் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நம்ம கல்லை கொண்டு போய் காட்டுக்குள்ளே போடக்கூடாது. இப்போ நம்ம சலிச்சதுலேருந்து வர்ற கப்பி எல்லாத்தையுமே இங்கே போட்டு வச்சிருக்கீங்க. இங்கே போட்டுருவோம். இதை தனியாகவே பயன்படுத்துவீங்க. இது வந்து நம்ம வந்து இது
நம்ம இதை காட்டுக்குள்ளே போட்டோம்னா கல் அதிகமாகிறத நம்ம கழிச்சிடும். இது பூரா வேஸ்ட் தான். இது ஒன்றுமே பண்ண மாட்டீங்களா? இது ரீப்ராசஸ். இது நம்ம ஏதாவது ஓரக்காலில் இந்த பள்ளத்தாக்கில் குழி எடுத்து நடுவோம் பார்த்தீங்களா, இந்த மரக்கண்டுகள் நடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மரக்கண்டு வந்து 3க்கு 3 குழி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இதை கொடுத்துருவேன். இதை கொடுத்தா அது பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதில் வந்து பெரிய பெரிய மலைகளில் நடுவாங்க, அப்போ அதில் ஈரப்பதம் நிற்காதும்பாங்க. ஸோ அந்த கல்லுகளுக்கு வந்து இந்த கல் போட்டோம்னா தொழு உரம் போடுறதுக்கு போதா இதை வந்து ஒரு 5 கிலோ 3 அடி பள்ளம் அரிப்பாங்க. அப்போ அடியில் கண்ணு வச்சுட்டு எரு போடுவாங்க, சுற்றி வேற வந்து அரிச்சிட்டு போகும். அந்த பள்ளத்தாக்கு வந்து இதை வந்து உரமாக பயன்படுத்திக்குவாங்க. ஸோ விலைக்கு தான் கொடுப்பீங்களா? இதை வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். இந்த மாதிரி வர்றதை பூரா நான் ஃப்ரீயாக கொடுத்துறேன். ஏன்னா இது மலை ஓரங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். விவசாய பூமிக்கு இதை கொடுக்க மாட்டேன். என்ன காரணங்க? இது வந்து விவசாய பூமியில் போட்டால் கல் அதிகமாகிடும், கல் அதிகமாக இருக்குது. அதே மலை ஓரங்களில் வந்து இது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இதை நான் கொடுத்துருவேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது அரிக்காமல் மண் அரிக்காகவும் அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த மண். ஏன்னா இதில் எருவு இருக்கும், ஏன்னா ஃபுல்ஸாக வந்து கல்லாவும் இருக்காது, எருவு இருக்கும். ஸோ அது வந்து இதை பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இதையும் வந்து ஒரு வேளை ஓரளவுக்கு எருவு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு காஸ்ட் கொடுத்து எனக்கு கழிடுவாங்க. லோடு ஒரு 2000 2500 கொடுத்து அந்த டயத்தில் அள்ளிக்குவாங்க. ஏன்னா நிம்பவும் கல்லாக இருந்தால் வாங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு எருவு இருந்துச்சுன்னா அது ஈரப்பதம் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குன்னா இதை வந்து எடுத்துக்குவாங்க சார். இதையும் வந்து ஒரு காஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க சார். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து அந்த சலிச்சு வர கப்பியா அல்லுண்ணா இப்போ சலிச்சு போகிறேங்க இல்லையா, ஏன்னா நான் அந்த எருவு. ஸோ இதை வந்து நான் வந்து இது நைஸாக இருக்குங்க. ஆமாம், இப்போ இதை வந்து நான் 3 அடி பெட்டு போடுவேங்க சார். சரிங்க. இப்போ வந்து நான் இப்போ தான் 3 அடி பெட்டுக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ என்னென்னா 3 அடி பெட்டு போட்டு இந்த உரத்தை வந்து சலிச்சுட்டு வந்து போகிறதுனால என்ன ஆகுன்னா அப்படி அழுத்தம். ஸோ இந்த மாதிரி நான் பெட்டாக போடுறேங்க சார். நீங்கள் வேலை பாருங்க. இது வந்து முதல் முறையாக சலிச்சு எடுத்து கொண்டு வரப்பட்ட மண்புழு உரம். ஏன்னா இதை நான் இமிடியட்டாக போட்டேன்னா எனக்கு வந்து அப்படியே சாணியை போட்டால் 150 நாள் ஆகும். ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து அப்படியே வந்து எருவை போட்டேன்னா சலிக்காமல் போட்டேன்னா 150 நாள் ஆகும். அந்த புழு மண்புழு விட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். ஓகே. ஸோ நான் இதை வந்து சலிச்சு கப்பியை பாதியை பிழிச்சிட்டு இதை திரும்ப கொண்டு வந்து போடுறப்ப எனக்கு வந்து இமிடியட்டாக வந்து ஒரு 60 நாள் எடுத்துருவேன் சார். இதில் வந்து 60 நாள் நீங்கள் இது இப்படியே இருக்கும் பெட்டு இருக்கும். இந்த 60 நாளில் வந்து நான் இப்படி பெட்டு போட்டுட்டு இதில் வந்து அசோஸ்பைரிலங்கிற ஒரு பாக்டீரியா, பாஸ்போ பாக்டீரியாங்கிற பாக்டீரியா தலைச்சத்து நான் இங்கே அசோஸ்பைரிலம். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். இது அசோ பூஸ்ட்னு இருக்கு. ஆமா, அசோஸ்பைரிலம் வந்து இதை வந்து இதுல தலைச்சத்து. ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு கலப்பீங்க சார்? ஒரு பெட்டுக்கு 1 கிலோ. பெட் எவ்வளவுங்க? பெட்டுங்கிறது பெட் வந்து 3 அடி ஹைட் சார், 3 அடி அகலம். 3 அடி ஹைட் 3 அடி அகலத்துல 1 கிலோ அசோஸ்பைரிலம். அப்படியே ஈவனா போட்டு விட்டுருவீங்க? ஈவனா வந்து போடுறீங்களா? ஆமா, அசோஸ்பைரிலம் போடுங்க. ஓகே. இந்த பெட்டில் கலந்துட்டு சார் ஆல்ரெடி. ஆனால் பெட்டி கலந்துட்டீங்க. இதே மாதிரி பாஸ்போ பாக்டீரியா. இதில் என்னது பாக்டீரியாஸ் இருக்கா? ஆமாம் சார், இது பாக்டீரியாஸ். இதில் வந்து டெவலப் ஆகிற பாக்டீரியா. பாஸ்போ பாக்டீரியா. ஆமாம், தலைச்சத்துங்கிறது அசோஸ்பைரிலங்க சார். இந்த தலைச்சத்துங்கிறது வந்து அசோஸ்பைரிலம். சரிங்க. பாஸ்போ பாக்டீரியா மணிச்சத்து. இது வந்து உயிர் உரம் தான். உயிர் உரங்கள் சார். இப்போ நீங்கள் கலக்கிறது எல்லாமே வந்து உயிர் உரங்கள். உயிர் உரங்கள் தான். ஸோ இதை கலந்துட்டு சரிங்க இப்படி போட்டுட்டு நான் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அந்த புழு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருவேன் சார். ஸோ ஈவனாக வந்து இந்த பெட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 30 நாளையில் இந்த பாக்டீரியா ஃபுல்லாக டெவலப் ஆயிரும். தண்ணி அடிச்சுக்கணும். 30 நாளையில் ரெடி ஆயிருங்களா? 30 நாள் இந்த பாக்டீரியா டெவலப் ஆயிரும். இப்போ இதை முடிச்ச பிறகு என்ன மேலே தண்ணி அடிச்சிருவீங்க சார். அடிங்க. ஒன்றும் போடலீங்களா? மோட்டர் போடணுமா?
தண்ணி அடிக்கிறது என்ன ஈரப்பதத்தை கொண்டு வர? அந்த ஈரப்பதம் வந்து இந்த உயிர் உரங்கள் போட்டிருக்கோம்ல சார், இந்த ஈரத்தில் தான் இந்த பாக்டீரியா டெவலப் ஆகும். சரி சரிங்க. இந்த பெட் வந்து குறைஞ்சது 60 நாள் இருக்கு இல்லைங்களா சார்? நம்ம சாணம் போடாமல் போட்டோம்னா ஒரு 150 நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு. சாணம் போடாமல் போடுறதுன்னா என்ன? சாணம் சலிக்காமல் போட்டோம்னா 150 நாள் ஆகும். சலிச்சு போட்டோம்னா நமக்கு இமிடியட்டாக வந்து புழு சாப்பிட்றதுக்கு குயிக் ஆகும். ஓ சரி சரி. அதுக்கு தீனியை ஈஸியாக கொடுக்குற மாதிரி. தீனியை வந்து ஈஸியாக நம்ம கொடுக்குற மாதிரி. ஏன்னா கல் மண்ணுக்குள் முண்டி லேட் ஆகும். ஆனால் இதை வந்து இமிடியட்டாக இந்த மாதிரி பெட்டை வந்து நினச்சிடுங்க சார். சரி சரி. இதில் எவ்வளவு மண்புழு விடுவீங்க சார்? ஒரு பெட்டுக்கு வந்து 1 கிலோ சார். 1 கிலோ. ஓகே ஓகே. எடுத்து வச்சுருக்கீங்களா? எவ்வளோ நேரத்தில் விடணும் தண்ணி போட்ட பிறகு? தண்ணி விட்டுரு சார், நல்லா வந்து ஈரம். ஏன்னா ஈரம் போகாது, மேலாகத்தான் போயிருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பள்ளம் பறித்து கரை மாதிரி. ஓகே. பறித்து தண்ணி விடணும். அக்கா அந்த பைப் மறுபடியும் தண்ணி விடணும் இல்லைங்களா? ஒரு 2-3 நாளைக்கு சார் தண்ணி மட்டும் விட்டுட்டே இருக்கணும் சார். தண்ணி மட்டும் 2-3 நாளைக்கு தண்ணியை விட்டு நம்ம ஹீட்டை வந்து கை வச்சா ஹீட் இருக்கக்கூடாது, ஈரமாக இருக்கணும். நல்லா ஈரமாகவே இருக்கணும். சென்டரில் வந்து மறுபடியும் நீங்கள் கிளறி விட்டு மறுபடியும் தண்ணி. ஆமாம், அந்த பள்ளம் வந்து தண்ணி ஆழத்துக்கு போகும். ஆமாம், கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு சார். புழு எப்போ விடுவீங்க? 4 நாள் கழிச்சு தான் விடுவோம். ஏன்னா உடனே விட்டு அந்த இதுலேயும் இந்த ஹீட் இருக்கும்ல, அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக 4 நாளைக்கு இதே மாதிரி விட்டுட்டு ஈரப்பதம் கிடைச்ச பிறகு தான் புழு விடணும். ஆமாம், டேரெக்டாக விட்டோம்னா புழு ஹீட்டில் இறந்து விடும், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 4 நாள் கழித்து இந்த இடத்த வந்து பார்த்தோம்னா கை உள்ளே போச்சுன்னா அந்த சூடு இருக்கக்கூடாது. இப்போ சூடு தெரியுது இல்லையா? ஆமாம், இப்போ சூடு ஃபஸ்ட் நாள் விட்டால் இருக்கும். இதே ஒரு 4 நாள் இதே மாதிரி தண்ணி மட்டும் அடிச்சு விட்டு போயிட்டு 4 நாள் கழித்து நம்ம கை வச்சு பார்த்தோம்னா அந்த ஹீட் இல்லைன்னா அப்புறம் வந்து நம்ம மண்புழு வந்து தனியாக எடுக்க முடியாது. இப்படித்தான் போடணுங்களா? மண்புழு வந்து தனியாக எடுத்தால் செத்து போகும். நீங்கள் பொதுவாக நான் 4 நாள் கழிச்சு தான் போடுவீங்க. ஆமாம், இப்போ செய்முறை விளக்கம் பார்க்கறதுனால இப்போ உங்களுக்காக நான் இது சொன்னேன், இப்போவே போட்டு காமிக்கிறீங்க. ஸோ இதுதான் புழு. இந்த புழுவை வந்து தனியாக எடுத்தால் அப்படியே இருங்க இப்படி காமிங்க, இப்படி வச்சு காமிங்க, கையில் வச்சு காமிங்க. அப்படியே இதான் மண்புழு. ஓகே. ஸோ இந்த எச்சத்தை வந்து நமக்கு நீங்கள் 1 கிலோ மண்புழு போடுறீங்க இல்லையா? தனியாக வாங்குவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க? எங்கேருந்து இது வந்து வச்சிருக்கிறது என்னோட காட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்தேங்க சார். சரிங்க. என்னோட காட்டில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால என் காட்டிலே மண்புழு நிறைய கிடைக்கும். சரிங்க. இதில் வந்து 2 விதமான புழு இருக்குது. சரிங்க. வெளியிலேருந்து வாங்கி போகிறது வந்து ஆப்பிரிக்கன் புழும்பாங்க. சரிங்க. ஸோ இந்த ஆப்பிரிக்கன் புழு என்னன்னா, இப்போ இது என்ன புழுங்க? இது வந்து நம்ம காட்டில் இருக்க மண்புழு சார். ஓ சரி சரி. நம்ம காட்டில் பறிச்ச இது ஆப்பிரிக்கன் புழு கிடையாது, நம்ம காட்டில் இருந்த மண்புழு. நம்ம நாட்டு ஓகே நம்ம இயற்கை முறையில் நம்ம காட்டில் வெட்டி எடுத்த புழு. ஸோ இது வந்து இவ்வளோதான் இருக்கும். சரிங்க. ஸோ இந்த புழுவை வந்து என்ன பண்ணுவீங்க? இதை வந்து தனியாக எடுத்தால் புழுவை எடுத்தால் 2 வித்தின் செகண்டில் வந்து புழு இதாயிரும். அதனால் எருவோட இருந்தால் 24 மணி நேரம் எருவோட போட்டு வச்சுருக்கீங்க? எருவோட தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த எருவோட இருந்தால் ஒரு நாள் பூரா இருந்தாலும் இந்த புழு ஒன்றுமே பண்ணாது. ஆனால் பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு மூடக்கூடாது. போட்டால் புழு இறந்து ஓப்பனில் தான் இருக்கணும், தனி ஈரத்தை இருக்கும். ஸோ இந்த ஈரம் இருக்கிறப்ப இந்த புழுவை எருவோட அள்ளி அப்படியே பெட்டில் அப்படியே மேலேயே போட்டுருக்கோம். அப்படியே மேலேயே போட்டுரும். அது உள்ளே போயிடும். வித்தின் செகண்டில் நீங்கள் பாருங்களேன், போயிட்டே இருக்கும் பாருங்க.